ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நான் கீழே விழுந்ததில் என்னோட ஹெல்மெட்டோட வைசர் உடஞ்சி அந்த மொத்த மெக்கானிசமே இதாகிடுச்சு. ஸோ புது ஹெல்மெட்டுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினச்சிட்டேன். இப்போது புதுசாக வாங்கின ஹெல்மெட் ஆல்ரெடி 2 டைம் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு நிறைய ப்ராப்ளம்க்கு அப்புறம் தான் கைக்கு வந்தது. இப்போது ஹெல்மெட் என்னென்னு பார்த்துக்கலாமா? பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதை கண்டுக்காதீங்க. ஸோ அமேசான்லேருந்து நான் ஆக்ஸார் பிராண்ட்லேருந்து ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி பாக்ஸ் பிடிச்சிட்டேன். ஸோ ஹெல்மெட் ஃபிட் வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல வந்து ஸ்டீல் பேர்டில் எம் சைஸ் பார்த்துருந்தேன். பட் அது எனக்கு ஃபிட்டாக இருந்துச்சு. பட் ஆக்ஸாருக்கு வரும்போது எல் சைஸ் பெட்டராக தெரிஞ்சுது. ஸோ பல ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஹெல்மெட்டை பார்த்தாலும் லெட்ஸ் ஓப்பன் இட். Let's see guys. இதுதான் நான் வாங்கியிருக்கிற ஹெல்மெட் ஆக்ஸாரில் வெனமஸ் வேரியன். ஸோ இதில் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்லாக் சிஸ்டம் வந்துது. ஸோ உங்களுக்கு ரெயின்லேயோ இல்லை மற்ற டெம்பரேச்சரில் ஓட்டும்போது உங்களுக்கு ஃபாக் இருக்காது. ஸோ அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு நான் வந்து ஜலிச்சிட்டு இருக்கல டேப்புக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதில் சன்வைசரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டே லைட்டில் ஓட்டும் போது உங்களுக்கு கண்ணை கூசாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதோட ஹெல்மெட்டோட பேசிக் ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா பின்லாக் சிஸ்டம், டியூவல் வைசரு, அப்புறம் டபுள் டி லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டு கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த சீட்டில் நல்லா ஃபிட்டு டைட்டாக இருக்குது. ஸோ பட் போக போக அது மாறும். இது கூட ஸ்பாயிலர் அட்டாச். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் ஹெல்மெட். ஸோ இதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஒரு 2 or 3 months போட்டு ரிவ்யூ சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. பார்ப்போம். லெட்ஸ் see you guys. Bye.